முதல்ல கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன்ஸுக்கு ஒரு கூஸ் பாம்ஸ் நியூஸ். 2014ல பாபி சிம்ஹாவோட சேது கேரக்டர்ல ஆரம்பிச்சு போன வருஷம் லாரன்ஸ் எஸ்ஜி சூர்யா வச்சு டபுள் எக்ஸ்னு தேட்டரை பதம் பார்த்த ஜிகர்தண்டா சீரீஸ்ல இப்போ அடுத்த பிரம்மாண்டம் லோட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணல்ல பேசிய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், ஜிகர்தண்டா 3 படத்துக்கான ஐடியா என்கிட்ட இருக்கு, கண்டிப்பா இந்த வரிசையை நான் தொடருவேன்னு அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கேமராவுக்கும் துப்பாக்கிக்கும் நடக்கிற அந்த விசித்திரமான மோதல்ல இப்ப 3வது பாகத்துல எந்த ரவுடி மிரட்ட போறாருன்னு ஃபேன்ஸ் மத்தியில செம்ம விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இனிப்பு கலந்த ரத்த வேட்டைய ஆரம்பிக்க போறாரு. கமெண்ட்ல சொல்லுங்க, ஜிகர்தண்டா 3 படத்துல அந்த மிரட்டலான ரவுடி கேரக்டர்ல எந்த நடிகர் நடிச்சா சும்மா தீயா மாசா இருக்கும்? உங்க சாய்ஸ் யாரு? அடுத்து நம்ம எஸ்டிஆர் சிம்பு பத்தின ஒரு கொஞ்சம் ஷாக்கிங்கான நியூஸ். வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிச்சிட்டு இருக்கிற அரசன் படத்தோட ஷூட்டிங் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குன்னு போன வீடியோல பார்த்தோம். ஆனா இப்போ அந்த ஷூட்டிங் திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கான். காரணம் என்னன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் நிறுவனத்துக்காக 3 படங்கள் நடிக்க சிம்பு அட்வான்ஸ் வாங்கியிருந்தாரு. வெந்து தணிந்தது காடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொரோனா குமார் படத்துக்காக போட்ட செட் வேலைகள்லாம் நின்று போச்சு. அந்த அட்வான்ஸ் பணம் மற்றும் வட்டியோட சேர்த்து 12 கோடியை திருப்பி தரணும்னு ஐசரி கணேஷ் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. இந்த பஞ்சாயத்து ஆஃபரை இப்போ FFSI மூலமா அரசன் ஷூட்டிங்கை நிறுத்தியிருக்காங்களாம். இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சாதான் அரசன் படத்தோட தீபாவளி ரிலீஸ் சாத்தியமாகும். அடுத்ததா பேய் பட ரசிகர்களுக்கு ஒரு திகிலான அப்டேட். 2015ல தமிழ் சினிமாவை மிரட்டின டிமாண்டி காலனி படத்தோட 2வது பாகம் சமீபத்துல பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ அந்த வெற்றியை தொடர்ந்து அருள்நிதி பிரியா பவானி சங்கர் ஜோடியில சாம் CS இசையில உருவாக்கிட்டு இருந்த டிமாண்டி காலனி 3 படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. முதல் 2 பாகங்களை விட இந்த 3வது பாகம் இன்னும் பிரம்மாண்டமாவும் திகிலாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற பிரதீப் ரங்கநாதனின் லிக் படத்தோட பிசினஸ் 50 கோடியை தாண்டி செம்ம ஹிட் அடிச்சிருக்குன்னு பார்த்தோம். விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல SJ சூர்யா, கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்க இந்த படத்தோட எதிர்பார்ப்பை எகிர வைக்கிற மாதிரி படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு படக்குழு இப்ப அறிவிச்சிருக்காங்க. அனிருத் BGMல பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் லோடிங். கடைசியா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்டேட். FIR படத்தை எடுத்த டைரக்டர் மனு ஆனந்த் இயக்கத்துல ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் நடிச்சிருக்க ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமான மிஸ்டர் எக்ஸ் இந்த மாசம் ஏப்ரல்ல தியேட்டருக்கு வருகிற டைரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உண்மையா நடந்த 5 தேச துரோக அச்சுறுத்தல்களை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம். இந்தியா முழுக்க பல இடங்கள்லயும் அசர்பைஜான் நாட்டிலையும் 100 நாட்களுக்கு மேல ரொம்ப பிரம்மாண்டமா ஷூட் பண்ணிருக்காங்க. திபோனின் அண்ட் தாமஸ் மியூசிக்ல இந்த படம் ஒரு செம்ம ஸ்பை ஆக்ஷன் ட்ரீட்டா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான காலிவுட் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ் முடிஞ்சது. கார்த்திக் சுப்ராஜின் ஜிகர்தண்டா 3 படத்தை பத்தியும் அரசன் படத்துக்கு வந்திருக்க பஞ்சாயத்து பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பாய்.